அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர், எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு சூரா 64 பரஸ்பரம் பழித்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த சூறாவை பற்றி பார்ப்போம். குறிப்பிட்ட டாபிக் எதுவும் இருக்கலை, அதனால் ஒரு அத்தியாயத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 64 பரஸ்பரம் பழித்து கொள்ளுதல். அல் தகாபுன், கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும் மேலும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் கடவுளை துதித்து கொண்டிருக்கின்றன. அனைத்து அரசுரிமையும் அவருக்கே உரியது, மேலும் அனைத்து புகழும் அவருக்கே உரியது, மேலும் அவர் சர்வ சக்தியுடையவர். என்ன சொல்கிறார்னா, வானத்திலையும் சரி, இந்த பூமியிலையும் சரி, இந்த 7 பிரபஞ்சங்கள்லேயும் சரி இருக்கின்ற எல்லா படைப்புகளும், நமக்கு தெரிஞ்சது சரி, தெரியாமல் பல படைப்புகள் இருக்குது. பல கோடிக்கணக்கான படைப்புகள் நம்ம இன்னும் அறியாமலே இருக்கிறோம். அப்படிப்பட்ட எல்லா படைப்புகளுமே கடவுளை துதித்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறார். நம்ம உடம்புக்குள்ளே உள்ள இந்த பார்ட்ஸ், இந்த நுரையீரல், இதயம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு செல்களாக இருந்தாலும் சரி, அது ஒவ்வொன்றுமே கடவுளை துதித்து கொண்டிருக்கின்றன. கடவுளோட கட்டளையை நிறைவேற்றிட்டு இருக்குது. எப்போ கடவுள் அதுக்கு நீ செயல் இழந்தது அப்படின்னு சொல்லுறாரோ அப்போ அது செத்து போயிடும், அந்த இதயம் நின்றும். இந்த நுரையீரல் செயல் இழந்துரு அப்படின்னா அது நின்றும். கடவுள் என்ன கட்டளை இடுறாரோ மிகச்சரியாக அதை செயல்படுத்திட்டு இருக்குது. ஒவ்வொரு செல்களுமே அதை செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால தான் அந்த ஒவ்வொன்றும் அப்படிங்கிறத சொல்கிறார். அது இந்த கோடா நமக்கு தெரியாது, நமக்கு இந்த எண்களால் உள்ள அடக்கவே முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான படைப்புகள் இருக்குது. அது ஒவ்வொன்றுமே கடவுளை துதித்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற சொல்கிறார். அனைத்து அரசுரிமையும் அவருக்கே உரியது, மேலும் அனைத்து புகழும் அவருக்கே உரியது, மேலும் அவர் சர்வ சக்தியுடையவர். அரசுரிமை, புகழ், இதெல்லாம் சொல்கிறார். இது ஒவ்வொன்றுமே நம்ம வசம் கொண்டிருக்கிறோம், நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போயிட்டுருக்குறோம், அப்படி நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அனைத்து அரசுரிமையுமே எனக்கு மட்டும்தான் இருக்குது, என்னோடது அப்படிங்கிற சொல்கிறார். அவருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. அந்த புகழ்ச்சி அப்படிங்கிறது யாருக்கு நம்ம கொடுக்கணும்னா கடவுளுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. அனைத்து விதமான தகுதி, எல்லா தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவரை தவிர்த்து வேறு எந்த நபருக்கோ வேறு எந்த ஒரு படைப்புக்கும் கிடையாது. அதனால தான் அனைத்து அரசுரிமையும் சரி, புகழும் சரி, நீங்கள் யாருக்கு கொடுக்கணும், யார் வசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடவுள் வசம் மட்டும்தான் இருக்குது. கடவுளுக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த புகழ்ச்சியை கொடுக்கணும். அதனால தான் புகழ்ச்சி கடவுளுக்குரியது. உங்களுக்கு எது நல்லது நடந்தாலுமே அல்ஹம்துலில்லாஹ், ஏன்னா அவர் தான் உங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்குறாரு. அதனால் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும், யாருக்கு புகழ்ச்சியை தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் கடவுளுக்கு மட்டும்தான் தெரிவிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அவர் தான் உங்களை படைத்தவர். பின்னர் உங்களுக்கிடையில் நம்ப மறுப்பவரும் நம்பிக்கையாளரும் இருக்கின்றார். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் பார்ப்பவராக இருக்கின்றார். சொல்கிறாங்க, உங்களை படைத்தது அவர் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இடையிலேயே நம்பிக்கையாளர்களும் இருக்கிறாங்க, நம்ப மறுப்பவரும் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அதை குறித்து நன்கறிந்தவராக, முற்றிலும் பார்ப்பவராக கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறார். நீங்கள் எந்த விஷயத்தை மறைக்கணும்னு நினச்சாலும் சரி, ரகசியமாக நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, யார்கிட்டையும் சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வெளிப்படுத்தினாலும் சரி, எந்த விதமான விஷயமா இருந்தாலுமே அது அனைத்தையுமே முற்றிலும் பார்ப்பவராக இருக்கிறோம். அதுதான் அவர் சர்வமும் அறிந்தவர், எங்கும் இருப்பவர், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அவர் இல்லாத இடமே கிடையாது, அவருடைய கட்டுப்பாடு இல்லாத இடமே கிடையாது.
நமக்குள்ளேயும் சரி நமக்கு வெளியேயும் சரி நம்மளை பேச வைக்கிறது, நம்மளை அழ வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது எல்லாமே அவராக தான் இருக்கிறார். அதனால தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையுமே முற்றிலும் பார்ப்பவராக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். ஒரு சின்ன விஷயத்தை கூட அவர் பதிவேடுலாம் பதிஞ்சு வச்சுருக்கிறோம். எந்த ஒன்றையுமே அந்த பதிவேடு விட்டு வைக்கிறார். அதை கட்டுப்படுத்துகிறவர் கடவுள் தான், அது நமக்கு காட்ட போகிறவர் கடவுள் தான். உண்மையை மட்டுமே உரை சொல்லக்கூடிய ஒரு பதிவேடு அப்படிங்கிறத சொல்கிறார். வானங்களையும் பூமியையும் குறிப்பிட்டதொரு காரணத்திற்காகவே அவர் படைத்தார். உங்களை வடிவமைத்தார், மேலும் உங்களுடைய வடிவத்தை மிகச் சரியாக அமைத்தார். பின்னர் உங்களுடைய இறுதி விதி அவரிடமே உள்ளது. வானங்கள் மற்றும் பூமியை சொல்கிறாரு. நிறைய இடத்துல சொல்வார், வீணிற்காக நாங்கள் படைக்கலை, ஒவ்வொன்றுக்குமே ஒரு குறிப்பிட்ட காரணம் அப்படிங்கிற சொல்வார். ஒவ்வொரு படைப்புக்குமே ஒரு காரணம். அதுதான் கடவுளுடைய வல்லமையாக இருக்குது. ஒரு சின்ன அணுவாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு காரணம். அந்த அணு ஒன்று சேர்ந்து அது ஒரு பொருளாக மாறும்போது அதுக்கு ஒரு காரணம். அந்த பொருள் நமக்கு ஒரு பயன்பெறும் போது அதுக்கு ஒரு காரணம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு காரணங்களை வச்சு கடவுள் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கிறார். அதனால தான் குறிப்பிட்டது ஒரு காரணத்திற்காகவே அவர் படைத்தார். ஏன்னா இந்த வானத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், விவரிக்கிறார், எந்தவித தூங்கலும் இல்லாமல் இந்த வானத்தை நான் படைச்சிருக்கிறேன். நீங்கள் அதை உத்து பார்த்து எவ்வளோ நேரம் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு பார்த்துக்கோங்க, அதில் உங்களால் ஒரு சின்ன விரிசலை கூட உங்களால் காண முடியாது. இப்படி கடவுள் நமக்கு ஒவ்வொன்றுமே விவரிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படைப்புகளை உங்களை சுற்றி நான் படைச்சி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அதுவாக வந்ததா, இல்லை இதை யாராச்சும் ஒரு ஆள் கட்டுப்படுத்தணும், யாராச்சும் ஒரு ஆள் இதை படைச்சிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா, இல்லை இதெல்லாம் அதுவாக தோன்றியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? உங்களை வடிவமைத்தார், மேலும் உங்களுடைய வடிவத்தை மிகச் சரியாக அமைத்தார். பின்னர் உங்களுடைய இறுதி விதி அவரிடமே உள்ளது. சொல்கிறாங்க, நம்மளுடைய வடிவம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். மிகச் சரியாக அமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வகையான வடிவத்தை கொடுத்துருக்கிறார். நமக்குள்ளேயே பார்த்தோம்னாலே ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக அமைச்சு வச்சுருப்பார். இந்த கை மாதிரி இந்த கை இருக்காது, இது கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில் தனித்துவமாக படைச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவமான ஒரு வடிவமைப்பை கொடுத்துருக்கிறார். அதுதான் இந்த கைரேகையை கூட நமக்கு உதாரணமாக சொல்கிறாரு. நம்ம பார்க்குறோம், எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, ஆனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கைரேகை வரவே வராது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதனால தான் மிகச்சரியாக அமைச்சிருக்கிறோம் அவங்களோட வடிவத்தை அப்படிங்கிற சொல்கிறார். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் அவர் அறிகின்றார். மேலும் நீங்கள் மறைக்கின்ற ஒவ்வொன்றையும் அறிவிக்கின்ற ஒவ்வொன்றையும் அவர் அறிகின்றார். உள்ளார்ந்த எண்ணங்களை கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். சொல்கிறாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் பார்ப்பவராக இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறார். அதே மாதிரி தான் வானங்களையும் சரி பூமியிலும் சரி இருக்கிற ஒவ்வொன்றையுமே அவர் அறிகின்றார். இந்த நிலத்தில் ஆழமான நிலத்தில் உள்ள ஒரு அணு கூட அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதாக இல்லை அப்படிங்கிற சொல்கிறார். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே சரி அது கடவுளால் கட்டுப்படுத்தப்படுது. எவ்வளோ சின்ன விஷயம் உங்களால் பார்க்கவே முடியாது, உங்களால் உணரவே முடியாது, ரொம்ப தொலைவில் உள்ள ஒரு விஷயம், அப்படி எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்தும் கடவுளுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்குது. அது அனைத்தையும் அவர் கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கார். எதற்குமே எந்தவித சுயமான சக்தியும் கிடையாது. அது ஒருபோதும் கடவுளை துதிக்காமல் விடுறதும் கிடையாது. அதை தான் கடவுள் நமக்கு சொல்கிறார், எனக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது. அந்த சுயமான சக்தி அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் உரித்தானதாக இருக்குது. அவரை தவிர்த்து வேறு எவருக்கும் எந்தவித சக்தியுமே இல்லை, வேறு எந்த படைப்புக்குமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நமக்கு படைத்து நம்மளை வடிவமைச்சு நமக்கு உருவம் கொடுத்து நமக்கு சிந்தனையை கொடுத்து நம்மளை ஆளாக்கி எல்லாமே நம்மளை ஒரு நம்பிக்கையாளராகவோ இப்படி மாற்றுறது எல்லாமே நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா கடவுள் அவர் மட்டும்தான் நம்மளுடைய அந்த சிறு துளியிலிருந்து நம்ம மரண தருவாய் வரையும் நமக்கு இவ்வளோ இதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் நிலையான ஒரு வாழ்க்கையை கொண்டு போய் அங்கேயும் நம்மளை கட்டுப்படுத்துகிறார். அதுதான் முகமது நபியோட அந்த
மேலான அந்த பயணத்துக்கு போகும்போது அவர் பார்ப்பார், மனிதர்களை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு காமிக்கிறார். அந்த சுவனத்தில் அங்கே எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. கடவுள் தான் நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாரு. நம்ம கையில் எந்த வித சக்தியுமே இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லை, நமக்கு எது சரியோ அது கடவுள் நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு நம்புகிறவங்களாக இருக்கிறாங்க. கடவுளுக்கு இணைய வைக்காமல் கோழி தெய்வ வழிபாடில் வீழாமல் அவங்க எப்போதுமே கடவுளை மட்டுமே நம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுதான் இங்கே சொர்க்கமாக இருக்குது, சுவனம் அப்படிப்பட்டதாக இருக்குது. அதுதான் இங்கே மனிதர்களை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுதான் அவங்க காமிக்கிறாரு. ஷாலா கடந்த காலத்தில் நம்ப மறுத்து பின்னர் தங்களுடைய தீர்மானங்களின் பின்விளைவுகளை அனுபவித்தவர்களை நீங்கள் கவனித்தீர்களா? வலி நிறைந்ததொரு தண்டனைக்கு அவர்கள் உள்ளானார்கள். சொல்கிறாங்க, அவங்களோட தீர்மானங்களின் பின் விளைவுகளை அனுபவித்தவர்களை நீங்கள் கவனித்தீர்களா? அவங்கள்ட்ட போய் நம்ம விஷயம் சொன்னாலுமே அதுக்கு இன்னொரு வசனத்தில் சொல்லுவார், எங்களுடைய மனங்கள் முடிவெடுத்து விட்டன அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க, அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. எங்களுடைய பெற்றோர்கள், எங்களோட மூதாதையர்கள் இத்தனை வருஷமாக ஆண்டாண்டு காலமாக வழிபட்டதை எங்களை ஏன் விட சொல்கிறீங்க? அது எப்படி பொய்யா இருக்கும் அப்படின்லாம் அவங்க கேள்வி கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்கிறது உண்மை சத்தியம்தான் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இல்லை. அதுதான் அவங்களுடைய அகந்தை. அது அவங்கள தடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் அகந்தையானதுங்கிறது எப்போவுமே நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு வரவே வராது. இந்த வழியிலேருந்து திசை திருப்பக்கூடியதாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுடைய அகந்தையை நீங்கள் கொல்லணும். அப்படிப்பட்டவங்களோட பின் விளைவுகளை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம இப்போயே நிறைய பேர்த்த பார்க்கலாம், நமக்குள்ளேயே பார்க்கலாம். சுற்றி நம்ம வியாபாரம் பண்ணுறது, நம்ம வேலையில் உள்ளவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் கோழி தெய்வ வழிபாட்டில் இருப்பாங்க, இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லை. நம்மளுமே நிறைய நேரத்தில் புலம்பக்கூடியவங்களாக இருப்போம். கடவுளை மறக்கும்போது நம்ம அதிகமாக புலம்பக்கூடியவங்களாக இருக்கிறோம். அதெல்லாம் அதோட பின் விளைவாக தான் இருக்குது. கடவுளை மறக்கிறதோட பின்விளைவு, கடவுளை ஏற்றுக்கொள்ளாதோட பின்விளைவு, நான் இதை மாற்றிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதோட ஒரு பின்விளைவு. அதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சம்மந்தம் இல்லாமல் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தை அவங்களால விடவே முடியாது. அப்படி அந்த விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு, அது ஒரு இறந்த காலம் ஆயிடுச்சு, அதை குறித்து அவங்க மறுபடியும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. வலி நிறைந்ததொரு தண்டனைக்கு அவர்கள் உள்ளானார்கள். அதுதான் கடவுள் சொல்கிறார். அவங்களுக்குள்ள ஏற்கனவே தண்டனைங்கிறது, அவங்க ஏற்கனவே தண்டனையில் தான் இருக்கிறாங்க. அந்த தண்டனை அதிகமாகிட்டே இருக்கும். இந்த முடிவு அவங்களுக்கு வந்தோன்னா அது ரொம்ப அதிகமாகும். இங்கே அவங்க அனுபவிக்கிறதுனா ஒரு சிறு துளி அந்த மாதிரியாக தான் இருக்கும், ஒரு சின்ன சாம்பிள், அவ்வளோதான். அவங்க புலம்புறதே நம்மளால் கேட்க முடியாது. என்ன எனக்கு விட மாட்டேங்கிறான், இதே நினச்சி எவ்வளோ நேரம் புலம்பிட்டு இருப்பான் அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும். ஆனால் அவங்க அதை விடவே மாட்டாங்க. அதெல்லாம் வலி நிறைந்த ஒரு தண்டனையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது ஏனெனில் அவருடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளுடன் சென்றனர். ஆனால் அவர்கள் கூறினர், நம்மை போன்ற மானிடர்களையா நாம் பின்பற்ற வேண்டும்? அவர்கள் நம்ப மறுத்தனர், மேலும் திரும்பி சென்று விட்டனர். அவர்களின் தேவை கடவுளுக்கு இல்லை, கடவுள் எந்த தேவையமற்றவர், புகழ்ச்சிக்கு தகுதியானவர். சொல்கிறாங்க, தூதர்கள் அவங்கக்கிட்ட கடவுள் ஒவ்வொரு வெளிப்பாடு அனுப்பிச்சு வைக்க தான் செய்கிறார். ஒன்று அவங்கக்கிட்ட அந்த தூதர்கள் போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, இல்லை நபிமார்கள் போகக்கூடியவங்களாக இருக்காங்க, இல்லை வேதம் போகக்கூடியதாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு வடிவத்தில் கடவுளுடைய வெளிப்பாடு அவங்கக்கிட்ட போகக்கூடியதாக இருக்குது. அப்படி அந்த தூதர்கள் போகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை போல ஒரு மனுஷனாக தான் இவன் இருக்கிறான், இவனையே நான் பின்பற்றணும், எந்த வித்தியாசமும் இல்லை எனக்கு இவனுக்கும், இவன் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? கடவுள் ஒருபோதும் நீங்கள் அந்த தூதர் அப்படிங்கிறத சொல்லும் போது சொல்கிறாரு, தூதருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது அவர் கொண்டு வந்த செய்தியை தான் சொல்கிறார். ஏன்னா தூதர்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அந்த ஒரு கடவுளை மட்டும்தான் நீங்கள் வழிபடணும்.
அதுதான் எல்லா தூதருமே எட்டி வைக்கிற செய்தியாகவே இருக்குது. அதை தான் கடவுள் நமக்கு நீங்கள் தூதருக்கு கீழ்ப்படியணும், அதுதான் தூதருக்கு கீழ்ப்படிதல் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் ஆகுது. அந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கணும். அதை தான் கடவுள் நமக்கு சொல்கிறாரு. இவங்க அந்த மனுஷனையே பார்க்குறாங்களே தவிர அவர் கொண்டு வந்த செய்தியை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு தேவையானது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுக்குற இந்த தூது செய்தி மட்டும்தான். அந்த தூது செய்திக்காக தான் அந்த தூதரை ஒரு மனிதன் மூலமாக அனுப்பி விடாது. ஆனால் மனிதன் எது உண்மையோ அதை அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறான். அவனுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி தட்டி கழிக்கணுமோ அது ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறேன், அவனோட அகந்தையின் காரணமாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்குமோ அதெல்லாம் தேடி தேடி சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். எங்களுக்கு அவருக்கு ஒரு அற்புதம் மட்டும் இறங்கி வந்துருச்சுன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டிருப்போம். எங்களில் ஒரு பிரபலமானவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு தூது செய்தி வந்துச்சுன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டிருப்போம். இப்படியே அவன் ஒவ்வொரு காரணமாக அது ஒரு காரணமே இருக்காது, அந்த மாதிரி அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்னா அந்த செய்தி அவனுக்கு பிடிக்கலை, அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை, ஜீரணிக்க முடியலை. நீங்கள் கடவுளை மட்டும்தான் வழிபடணும் அப்படிங்கிறது அவனுக்கு பிடிக்கவே இல்லாத ஒரு செய்தியாக இருக்கும்போது அவன் இந்த மாதிரி தேவையே இல்லாத ஒன்றுமே இல்லாத ஒரு காரணங்களை சொல்லி அதை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவங்களோட தேவை எனக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவங்களெல்லாம் நரகத்துக்கு உள்ளானவங்க, அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தண்டனைங்கிறது பதியப்பட்டதாக இருக்குது. அவங்களோட அகந்தையின் காரணமாக, அவங்களோட வரம்பு மீறலின் காரணமாக, அவங்களோட அலட்சியத்தின் காரணமாக அவங்க தண்டனைக்கு தான் உள்ளாவாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவம் விட்டு கேட்போம். தூகிலல்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கிறேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையற்றவர், மிகவும் மேலானவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ப மறுப்பவர்கள் தாங்கள் உயிர் தெழுப்பப்பட மாட்டோம் என்று உறுதியுடன் கூறுகின்றனர். ஆம், மெய்யாகவே என் இரட்சகர் மீது ஆணையாக நீங்கள் உயிர் தெழுப்பப்படுவீர்கள். மேலும் நீங்கள் செய்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பொறுப்பாக்கப்படுவீர்கள். இதனை செய்வது கடவுளுக்கு எளிதானதே ஆகும். சொல்கிறாங்க, பெரும்பாலான மக்கள் சவால் விடுறாங்க, நீங்கள் சொல்கிற அந்த தண்டனையை இப்போவே கொண்டு வாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு காரணமாக சொல்கிறாங்க. நீங்கள் கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படிங்கிற சொல்லும்போது அவங்க அதை குறித்து என்னெல்லாம் கேள்வி செய்ய முடியுமோ, என்னெல்லாம் பரிகாசம் செய்ய முடியுமோ அவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. அடிப்படையே இல்லாத ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. அதுக்கு தான் கடவுள் நமக்கு ஒவ்வொன்றா விவரிக்கிறார். ஒரு இறந்த நிலத்தை கூட அவர் எப்படி உயிர்ப்பிக்கிறாரு அதை நிறையா வருஷத்தில் சொல்லுவார். அந்த நிலம் இறந்து போன ஒரு நிலத்தை நான் எப்படி உயிர்ப்பிக்கிறேன், அதை உன்னால் பார்க்க முடியதில்லை, அது எப்படி வருதுன்னு. அப்போ உன்னுடைய உயிர் தெழுப்புதலை நீ ஏன் சந்தேகிக்கிற, அதில் உனக்கு என்ன கேள்வி இருக்குது? அதுக்கு தான் கடவுள் நமக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு எல்லாத்தையுமே நமக்கு குரானில் டீட்டெயில்டாகவே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க கிண்டலாக கேட்குற கேள்வியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒவ்வொருக்குமே உரிய பதிலை கடவுள் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஏன்னா நிறையா பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான் நம்ம வாழ போகிறோம், நம்ம நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அது எங்கேயோட முடிஞ்சு போயிடும், அப்படி தான் நிறையா பேர் நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வாழ்க்கை பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. மறு உலகத்தை யார் உறுதியாக நம்புகிறாங்களோ அவங்க இந்த மாதிரி இந்த உலகத்தை நோக்கி ஓடவே மாட்டாங்க. இந்த வாழ்க்கையை நினச்சி புலம்ப மாட்டாங்க, அழுக மாட்டாங்க. அவங்க மறு உலகத்தை பற்றி மட்டுமே கவலை கொண்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடவுள் நம்மளை மீட்கணும், கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும், அதுதான் அவங்களுடைய சிந்தனையாக இருக்கும். மற்ற எந்த சிந்தனைக்குமே அவங்க போக மாட்டாங்க. அதுதான் சொல்கிறாரு, என் இரட்சகர் மீது ஆணையாக நீங்கள் ஒவ்வொருத்தருமே உயிர் தெழுப்பப்படுவீங்க. ஒவ்வொன்றுமே உயிர் தெழுப்பப்படுங்கிறார். அந்த நாளில் உங்களுடைய தோள்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், உங்களுடைய கைகள் உங்களுடைய கண்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும்.
இதனை செய்வது கடவுளுக்கு எளிதானதே ஆகும். ஆகவே நீங்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மீதும் மேலும் இதிலே நாம் வெளிப்படுத்தியுள்ள இந்த ஒளியின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கறிந்திருக்கின்றார். சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க, நீங்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். மேலும் இதிலே நாம் வெளிப்படுத்தியுள்ள இந்த ஒளியின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த ஒளி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். அதுதான் ஒளியாக இருக்குது. கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை, அவரை தவிர வேறு கருணையாளர் இல்லை, அவரை தவிர வேறு வழிநடத்துபவர் இல்லை இப்படின்னு நீங்கள் கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்பணும். அதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிற சொல்கிறார். ஒன்று திரட்டுகின்ற அந்நாளுக்காக அவர் உங்களை ஒன்று திரட்டுகின்ற அந்நாள் வரும். அதுதான் பரஸ்பரம் பழித்துக் கொள்கின்ற நாளாகும். எவரொருவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றாரோ அவருடைய பாவங்களை அவர் நீக்கி விடுவார். மேல் மாறுதல் பாயும் தோட்டங்களுக்குள் அவரை அனுமதிப்பார். அங்கே அவர்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள். இதுவே மகத்தான பெருவெற்றியாகும். நம்ப மறுத்து நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள்தான் நரக நெருப்பில் வசிப்பவர்கள் ஆவார்கள். அங்கே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். என்ன ஒரு துன்பகரமான விதி. சொல்கிறாங்க, நம்பிக்கையாளர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள நிரந்தரமான வாழ்க்கை அப்படிங்கிறது சுவனத்தை சொல்கிறார். அதே சமயம் கடவுளுடைய வெளிப்பாடுகள், அதுதான் முன்னாடியே சொன்னேன், ஒவ்வொருத்தரையும் ஏதாவது ஒரு விதத்தில் கடவுளுடைய வெளிப்பாடு வந்தடையும். ஒரு படத்தில் கூட வரும், அதாவது அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்போது அவங்க கூட இருக்கிறவங்க கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், இதில் எங்கேருந்து கடவுள் வந்தார், என்னுடைய உழைப்பு என்னுடைய வியர்வையால் நான் இங்கே வந்தேன், இடையில ஏன் கடவுளை கூப்பிட்றீங்க அப்படிங்கிறத சொல்லுவார். அந்த மாதிரி நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை கடவுள் பக்கம் இழுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் வெளிப்பாடாக இருக்குது. நம்மளே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை மற்றவங்க நமக்கு நினைவூட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கடவுள் நம்மளை சுற்றி எல்லாத்தையுமே நமக்கு ஆக்கி வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரையுமே கடவுள் அப்படிங்கிற அந்த செய்தி வந்து சேரணும் அப்படிங்கிறது கடவுளோட வழிமுறையாக இருக்குது. அது எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அது நம்மளை வந்து அடைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு வழிமுறை இல்லாமல் யாரையுமே கடவுள் விட்டுறதில்லை. அடுத்ததாக தெய்வீக சட்டம் உபத்தலைப்பு. கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பதை தவிர எந்த ஒன்றும் உங்களுக்கு நிகழ்வதில்லை. எவரொருவர் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றாரோ அவருடைய இதயத்தை அவர் வழி நடத்துவார். அனைத்து விஷயங்களையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். சொல்கிறாங்க, தெய்வீக சட்டம் அப்படிங்கிறது உபத்தலைப்பு கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு நாடுற ஒவ்வொரு விஷயமுமே கடவுளுடைய நாட்டத்திற்கு ஏற்பவே அப்படிங்கிறத சொல்கிறார். அதுதான் இங்கே அந்த தெய்வீக சட்டம். உங்களால் எதையுமே மாற்ற முடியாது, எதையுமே உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் இப்படி தான் நடக்கும்னு நினைப்பீங்க, அது வேறு மாதிரி நடந்துச்சுன்னா அதை உங்களால் திரும்பி நீங்கள் நினச்ச மாதிரிலாம் மாற்ற முடியாது. அதுதான் இங்கே கடவுள் அமைச்சு வச்சிருக்கிற அந்த விதி. அவருடைய நாட்டத்தின்படி அது அப்படி தான் நடக்கணும்னு அவர் நாடி இருந்தாருன்னா அது அப்படி தான் நடக்கும். அதுதான் இங்கே தெய்வீக சட்டமாக இருக்குது. இது யாராலையுமே மாற்ற முடியாது. ஏன்னா இது கடவுளால் கட்டமைக்கப்பட்டிருக்குது, கடவுளால் வடிவமைக்கப்பட்டிருக்குது. எவர் ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றாரோ அவருடைய இதயத்தை அவர் வழி நடத்துவார். அனைத்து விஷயங்களையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கடவுள் வழி நடத்துறேங்கிறார். கடவுள் தான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறார். நம்மளோட தகுதி அப்படிங்கிறது, நம்ம எதுக்கு சரியானவங்க அப்படிங்கிறது கடவுள் தான் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். நான் சுவனத்துக்கு தகுதியானவனா நரகத்துக்கு தகுதியானவனா அப்படின்னு என்னைக்கிட்ட எனக்கு எதுவுமே தெரியாது. கடவுள் தான் என்னை குறித்து முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறார். அவர் தான், அதனால தான் அவர் தான் என்னை வழி நடத்தணும், வழி நடத்த கடவுள் போதுமானவராக இருக்கிறாரு. ஆனால் நம்மளோட ஆதி பாவத்தை கூட நமக்கு கடவுள் சுட்டி காமிக்கிறாரு. இந்த மாதிரி கலகம்லாம் ஏற்படலை. அந்த மாதிரி ஒரு நேரத்திலேயே அந்த கலகம்ங்கிற ஒன்று வரும்போது நம்ம கடவுளுக்கு எதிராக போயிடும்.
நீ என் பக்கம் வரியா இல்லை அவங்க பக்கம் போறியான்னு கேட்குறப்ப நம்ம கடவுளுக்கு எதிராக போகக்கூடியவங்களாக இருக்கிறோம். நம்மக்கிட்ட முடிவு நம்மக்கிட்ட கொடுக்கும்போது நம்ம தப்பான வழியை தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அதுக்கு தான் இங்கே அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கடவுள்கிட்ட பொறுப்பேற்படுத்துங்க, அவர் உங்களை சரியான பாதையில் கூட்டிகிட்டு போவார். அதனால தான் நீங்கள் அதிகமாக நீங்கள் கடவுளை குறித்து சிந்தனை செய்யணும். எந்த சூழ்நிலையிலுமே நீங்கள் கடவுள்கிட்ட பொறுப்பேற்படுத்தும் போது அவர் உங்களுக்கு எது சரி அப்படிங்கிறது நன்கறிந்தவர் அவர் தான். உங்களை படைத்தவர் அவர் தான், உங்களை கட்டுப்படுத்தினவர் அவர் தான். எல்லாமே உங்களுக்கு அவராக இருக்கும்போது அந்த விஷயத்தை நீங்கள் கடவுள் மேலே வச்சுருங்க. அவர் உங்களுக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டார். தீங்கு செய்யக்கூடிய எந்த ஒன்றையுமே உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவர்கிட்ட பொறுப்பேற்படுத்தணும். அப்போ யாரெல்லாம் கடவுளை மேலே பொறுப்பேற்படுத்துகிறாங்களோ, நீ இங்கே போறியா இங்கே போறியான்னு கேட்குறப்ப நீங்களே எங்களை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு கடவுளை யாரெல்லாம் திரும்பி கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் கடவுள் சரியான வழியில் வழி நடத்துகிறேங்கிற சொல்கிறார். அங்கே அவங்க அந்த நான் அப்படிங்கிற அகந்தையை முற்றிலுமாக கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க கடவுள்கிட்ட போகிறாங்க. நீங்களே எங்களை காப்பாற்றிடுங்க, நீங்களே எங்களை வழி நடத்திடுங்க. அதுதான் அகந்தையை முற்றிலுமாக கொள்ளக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அத்துடன் நீங்கள் தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் திரும்பி சென்று விட்டால் பின்னர் நம்முடைய தூதரின் ஒரே இறைப்பணி தூதி செய்தி சேர்ப்பிப்பதே ஆகும். கடவுள் அவருடன் வேறு தெய்வம் இல்லை. நம்பிக்கையாளர்கள் கடவுள் மீதே பொறுப்பேற்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க. அதை தான் கடவுள் நமக்கு அதிகமாக சொல்கிறாரு. அவரோட வேறு தெய்வம் கிடையாது, உங்களுக்கு வேறு எந்த சக்தியுமே உங்களுக்கு இல்லை. உங்களாலேயும் எதுவும் முடியாது, உங்களை சுற்றி உள்ளவங்களாலேயும் எதுவும் முடியாது. யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கடவுளால் முடியும். அதனால் நீங்கள் அவர்கிட்ட பொறுப்பேற்படுத்துங்க. நம்பிக்கையாளர்கள் இந்த முடிவை தான் அவங்க சரியாக செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. கடவுள் அவங்கள்ட்ட என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதுக்கு அவங்க கடவுள்கிட்டையே திரும்பி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அங்கே அந்த நான் அப்படிங்கிறத அவங்க அழிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயமே அவங்கள்ட்ட இருக்காது. எனக்கு எல்லாமே கடவுள் தான் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா என்னை படைச்சது சரி, எல்லாமே எனக்கு என் வாழ்க்கை ஃபுல்லாக கடவுள் தான் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன்னா நான் என்னுடைய பொறுப்புகளை ஃபுல்லாக நான் ஆட்டோமேட்டிக்காக கடவுள்கிட்டே ஒப்படைச்சிடுவேன். ஆனால் நம்மளோட அகந்தையில் நம்ம பிடிவாதமாக ஒட்டி கொண்டு தான் இருக்கிறோம் பல சூழ்நிலைகளில். கடவுளை மறக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய அகந்தை தான் காரணம். நம்ம இந்த விஷயம் கடவுளை பற்றின விஷயம் மட்டும் நம்ம அலட்சியப்படுத்துகிறோம்னா நம்மளோட அகந்தை தான் காரணம். அதுக்கு தான் நீங்கள் கடவுள் மீது பொறுப்பேற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த ஜும்மாவை முடிச்சுக்கிறேன். தொடர்பு தொழுகைக்கு ஆயத்தமாகும். அப்துல் சலாம்.